அவன் கோஷம் போட்டுதான், பொட்டிப்போம் பொட்டிப்போம் பெரியார் டேமை பொட்டிப்போம், அதாவது உடைப்போம் 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 மலையாளத்துல சொல்லுதான், உடைப்போம் உடைப்போம் பெரியார் அணையை உடைப்போம்னு அவன் கோஷம் போட்டுதான். சரி, இந்த பக்கம் நிக்கிற தோழர்கள் என்ன செய்யறாங்க? தமிழ்நாட்டுக்கு காப்போம் காப்போம் பெரியார் அணையை காப்போம். கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி, இது உழைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான கட்சிகள் இல்லையா? விவசாயிகளுக்கான கட்சி இல்லையா? அது என்ன சிரிக்கிறீங்க? இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உழைப்பாளிகளுக்கான கட்சி என்று சொன்னால் நான் சிரிப்பதை தவிர வேற என்ன செய்யணும்? இரக்கமற்ற வேலையை செய்தார்கள். ஒரு படைப்பாளி அவருடைய சுதந்திரத்தை சொன்னார். ஒரு படைப்பாளிக்கு மொழி உண்டா? ஒரு படைப்பாளிக்கு இனபேதம் உண்டா? நிறபேதம் உண்டா? எல்லை உண்டா? இல்ல. ஒரு படைப்பாளி என்பவன் பருந்து அல்ல, அவன் ராஜாளி பறவை. ஆனா அவன் விட்டு அடிச்சு உடைச்சான். ரஷ்யாவிலே சைபீரிய பாலைவனங்களிலே கம்யூனிச எதிர்ப்பாளர்களை கொன்று குவித்த ஸ்டாலினுக்கும் நந்திகிராமிலும் சிங்கூரிலும் அப்பாவி விவசாயிகளை போட்டு அடித்து துவைத்தாரே புத்ததேவ பட்டாச்சாரியா, மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர், அவருக்கும் தோழர் பினராயிக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாரும் சேகுவாரா படத்தை வச்சுக்கிறாங்க. தமிழ்நிலத்தில் பிறந்த பிரபாகரன் என்னும் தலைவரையுடைய ஒரு வீரம் இந்த உலகத்தில் இருக்கு. சேகுவாரா படத்தை போட்டா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு வீரம் போட்டு வாயை திறக்க சொல்லுங்க. இந்த சு வெங்கடேசனை தேர்தல் நின்று ஓட்டு கேட்கிறிய எங்காவது ஒரு இடத்துல நான் வெற்றி பெற்றால் முல்லை பெரியார் அணையை பத்தி பேசுவேன், 152 அடியாக தண்ணீரை உயர்த்துவேன், பேசட்டும் பாப்போம். இன்னைக்கு தான் மூணாறுல வெயில் அடிக்கி. 50 வருஷத்துக்கு முன்னால, 25 வருஷத்துக்கு முன்னால வெயில் கிடையாது. 4 மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு பொம்பளை. 4 மணிக்கு எந்திரிச்சு விறக பத்த வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 5 மணிக்கு தீ பிடிச்சா தான் 7 மணிக்கு தண்ணி கொதிக்கும். ஐஸ் கட்டியாவா சூடாக்கணும். வருஷத்துல 10 மாசம் மழை பெய்யும் மூணாறுல. பிள்ளைய பெற்றிருப்பா, 10 நாளுக்கு வேலைக்கு வந்துருவான் முதலாளி மேனேஜர். கக்கானி சொல்லிட்டு போயிருவான், பிள்ளைய பெத்துட்ட வேலைக்கு வந்துரு பாத்துக்கோ மரியாதையா. எழுதுங்கள் நம்மடா கேரளாவில படைப்பாளிகளா. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் 5 மாவட்ட விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் பென்னிக்விக் பாலசிங்கம் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, மகிழ்ச்சி. அண்ணா, இந்த 5 மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, இந்த 5 மாவட்டங்களுக்கும் இருக்கிற நீர் ஆதார சிக்கல், இது மக்களுடைய வாழ்வாதார சிக்கலா இருக்கு, விவசாயிகளுக்கு ஒரு பெரும் சிக்கலா இருக்கு. ஆனா இந்த சிக்கலை மாநில சிக்கலாக மாற்றி தேர்தல் களத்தில் இதை ஒரு முதன்மையான ஒரு பிரச்சனையா கொண்டுட்டு போய் வெற்றி தோல்வியை பாதிக்கிற ஒரு விஷயமா ஏன் மாற்ற முடியலன்னு? ஒவ்வொரு முறை சட்டமன்ற தேர்தல் வரும்போதும் எல்லா அரசியல் கட்சிகளும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆமா, நாங்கள் வெற்றி பெற்றால் முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவோம், ராமநாதபுரம் வரை இருபோக பாசனமாக மாற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நம்முடைய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டாங்க. சரி, அந்த மீட்டிங்ல நானும் கலந்துக்கிட்டேன். கலந்துக்கிட்டேன். அந்த வீட்டில் எப்படி கலந்துக்கிட்டோம்னா, எங்களை தேர்வு செஞ்சாங்க. இந்த முல்லை பெரியாரை பத்தி பேசுறதுக்கு பென்னிக்விக் பாலசிங்கம் வரட்டும், ஒவ்வொரு பகுதியிலிருந்து அந்த குறைகளை சொல்வதற்கு ஒவ்வொரு ஆளை தேர்ந்தெடுக்கும் போது முல்லை பெரியார் குறையை சொல்வதற்கு பென்னிக்விக் வரலாம்னு சொல்லி நான் அந்த முதல்வர்கிட்ட அந்த அரங்கத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் வெற்றி பெற்றால் முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவீர்களா என்று கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், 100 நாட்களுக்குள் உங்களுடைய கோரிக்கை பரிசீலனைக்கு வந்துவிடும் ஓஹோ என்று எனக்கு சொல்லப்பட்டது. உங்களுக்கு உறுதி அளித்தார்னு சொல்லி அளிக்கப்பட்டது. இது இன்னமும் இருக்குது சமூக வலைதளங்களில், இன்னும் இந்த கேள்விகள் இருக்கிறது. அப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. இந்த அரசாங்கம் அதை செய்துவிடும் என்று நாங்கள் நம்பினோம். நம்பி ஏமாந்து நிற்கக்கூடிய கூட்டத்தில் ஒருவனாக நானும் இன்றைக்கு மாறியிருக்கிறேன். இந்த 5 மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த 5 மாவட்டமும் விழிப்புணர்வு உள்ள மாவட்டங்கள் தான். தேனியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன், திண்டுக்கல்லிலே சச்சிதானந்தம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி,
மதுரையிலே சு வெங்கடேசன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, சிவகங்கையிலே கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி, ராமநாதபுரத்திலே நவாஸ்கனி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். 5 எம்பி இருக்கிறார். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடுக்கி நாடாளுமன்ற உறுப்பினரான டீன் குரியாக்கோஸ் காங்கிரஸ் கட்சி, அவர் நாடாளுமன்றத்தில் 100 நாள் பங்கெடுப்பார் என்று சொன்னால் அதில் 95 நாட்கள் இந்த முல்லைப்பெரியார் அணையை உடைக்கணும்னு பேசுவார். ஓஹோ. பக்கத்தில் இருக்கக்கூடிய இடுக்கி நாடாளுமன்றம். அவர் துணைக்கு ஆட்களை அழைச்சிக்கிடுவார். யார? கொல்லத்தில் இருக்கக்கூடிய அதே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய RSP தலைவர் நம்முடைய பிரேமச்சந்திரன், சாலக்குடி பென்றி பெகனன், அந்த ஹைபியுடன் எர்ணாகுளம், இந்த 4 எம்பியை சேர்த்துக்கிட்டு ஒரு போராட்டத்தை நடத்துவார். அப்போ ஒரு எம்பியாக இடுக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய டீன் குரியாக்கோஸ் நடத்தக்கூடிய போராட்டத்தில் 100ல் 1 கூட இந்த 5 பேரும் பண்ணியதில்லை. சர்வதேச அரசியல் பேசக்கூடிய கார்த்தி சிதம்பரம், பான் வித் சில்வர் பூன், முல்லைப்பெரியார் அணையை பத்தி பேசியிருக்கிறியா பார்லிமெண்ட்ல என்னைக்காவது? பேசல. நவாஸ்கனிக்கு முல்லைப்பெரியார் அங்க வருதுன்னு தெரியுமா? ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர், தெரியாது. மதுரையில் சு வெங்கடேசன், அந்த தண்ணியை குடிச்சு வளர்ந்த சு வெங்கடேசனுக்கு முல்லைப்பெரியார் எங்க இருக்குன்னே தெரியாது. அவர் சர்வதேச அரசியல் பேசுவார், அவருக்கு தெரியாது. கியூபாவில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை பத்தி பேசுவார் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெங்கடேசன். சச்சிதானந்த வாயே திறக்கல. தங்க தமிழ் செல்வன் நாடாளுமன்றத்தில் முல்லைப்பெரியாரை பத்தி பேசும்போது ஒரு எக்கால சிரிப்போடு பேசுகிறார். நமக்கு தெரியல இவர்களுடைய உடல் மொழி, இவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது நமக்கு தெரியல. ஆனால் ஒற்றை எம்பியாக இடுக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய வேலையில 100ல் 1 கூட இவர்கள் 5 பேரும் செய்யல. எத்தனை எம்எல்ஏ இருக்கா இந்த பெரியார் பேசின்ல? யாராவது ஒருவர் சட்டமன்றத்தில் தண்ணி வரலன்னு யாராவது பேசியிருக்காங்களா? மரியாதைக்குரிய அமைச்சர் பெரிய கருப்பனுடைய ஊர், மரியாதைக்குரிய அமைச்சர் ராஜகண்ணப்பனுடைய சொந்த ஊர் அதப்படைக்கு, இங்கெல்லாம் கால்வாய் இருக்கு, பெரியார் நீட்டிப்பு கால்வாய் இருக்கு. மரியாதைக்குரிய அமைச்சர் பெரிய கருப்பனுடைய அரளிக்கோட்டை கிராமத்துக்கு 2 கம்மாய், மாணிக்கங்கால்வாய்க்கு தண்ணி எங்கிருந்து வரணும்? பெரியார் தண்ணி தான் அங்க போகணும். பேசுங்களேன் பார்ப்போம். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. அண்ணன் பெரிய கருப்பன் பல ஆண்டுகளாக அமைச்சராக இருக்கிறார். ஆனால் முல்லைப்பெரியார் அணையை குறித்து நம்முடைய முதல்வரிடத்திலே பேசி, நான் முல்லைப்பெரியாற்றுக்கு தண்ணியை குடிச்சு வளர்ந்தோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல? பேசல. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அண்ணன் இது ஏன் தமிழகம் தழுவிய பிரச்சனையாக மாற்றப்படவில்லை என்று சொன்னால், நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளிலே சொல்லத்தான் செய்கிறார்கள். இழந்தது எவ்வளவு, பெற்றது எவ்வளவுன்னு கால்குலேஷன்லாம் கரெக்டாக கொடுப்பாங்க. ஆனால் எல்லையிலே 22 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறேன் முல்லைப்பெரியார் அணைக்காக. எத்தனை பக்கம் எழுதியிருப்போம், எத்தனை மணிக்கணக்கா பேசியிருக்கோம். பிரச்சனை தீவிரமடையும் போது மட்டும் என்ன செய்வாங்க? வந்து அதை அமைதிப்படுத்துறதுக்கான வேலை தான் நடக்குமே ஒழிய, இன்றைக்கு முல்லைப்பெரியார் அணையே கேரளாவிடம் சென்று விட்டது என்பதை பேசுவதற்கு அரசியல்வாதி எவனும் இல்லை. இருக்காங்களா யாராவது? திமுக ஆளுங்கட்சியா இருந்தா அதிமுக முல்லைப்பெரியாரை பத்தி பேசும், அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா திமுக முல்லைப்பெரியாரை பத்தி பேசும். இடையில இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்காங்க பாருங்க இடதுசாரிகள். நான் கேட்கணும்ட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழகத்துக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்கள் என்னென்ன? துரோகம்னு சொன்னா, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு மூலவர்கள் கேரள கம்யூனிஸ்டுகள். சரி, 2 பேரும் ஒன்று தானே? ஒன்று தான். முல்லைப்பெரியார் அணை பிரச்சனை 2011 நடக்கும்போது ஒரு நாடகத்தை நாங்கள் நேராக பார்த்தோம். குமிளியில செக் போஸ்ட். சரி. கம்பிக்கு அந்த பக்கம் நின்றுக்கிட்டான் ஒரு 50 கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். சரி. அவனும் ஒரு கொடி தான் வச்சிருக்கிறான். கம்பிக்கு இந்த பக்கம் ஒரு 50 பேர் நின்றுக்கிட்டான். இவன் தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட், அவன் கேரளா கம்யூனிஸ்ட். ஓஹோ, நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கா? அவன் கோஷம் போட்டுதான், பொட்டிப்போம் பெரியார் டேமை பொட்டிப்போம், அதாவது உடைப்போம் மலையாளத்துல சொல்லுதான், உடைப்போம் பெரியார் அணையை உடைப்போம்னு அவன் கோஷம் போட்டுதான். சரி. இந்த பக்கம் நிக்கிற தோழர்கள் என்ன செய்யறாங்க? தமிழ்நாட்டுக்கு காப்போம் பெரியார் அணையை காப்போம். 2 பேருக்கும் தேசிய செக்ரட்டரி ஒரு ஆளு தான், அன்னைக்கு சீதாராம் யெச்சூரி. 2 பேருக்கும் ஒரே பொலிட் பீரோ தான். அந்த பொலிட் பீரோவில் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் மாநில செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் இருக்காரு. அதே பொலிட் பீரோவில் கேரளாவை சேர்ந்த கொடியேறி பாலகிருஷ்ணன் இருந்தார், அந்த மாநில செக்ரட்டரி. தோழர் பினராயி விஜயன் பொலிட் பீரோவில் இருக்காரு. எல்லாம் ஒன்று, கொடி ஒன்று, தத்துவம் ஒன்று, தலைவர் ஒன்று, பொலிட் பீரோ ஒன்று. ஆனால் கம்பிக்கு அங்கிட்டு கேரளா கம்யூனிஸ்ட், கம்பிக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட். எப்படி உடைப்போங்கிறான், அவன் உடைப்போங்கிறான், இவன் காப்போங்கிறான்.
எப்படி இருக்கு? ஏன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி பேச முடியாது. பேசினா அரசியல் இல்ல, இது ஒரு அரசியல். முல்லை பெரியாறு என்பது கேரளாவிலே ஒரு அரசியல். அரசியல் பேச மாட்டாங்க. பேசினா அவனுக்கு அரசியல் இல்ல. யாருக்கு? கேரளாவில் முல்லை பெரியார் அணையை காப்போம்னு கேரளாவில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பேசிட்டாங்க. தப்பிக்க முடியுமா? அது சரி, முடியுமா? 2011 சாகித்ய அகாடமி விருது பெற்ற பால் சக்கரியா, பிரபல எழுத்தாளர், அவன் சொல்றான், பால் சக்கரியா எழுதுனா முல்லை பெரியார் பிரச்சனை தீவிரமா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்றான், அவன் தானடா குடிக்க பால் தாரான் சின்ன பிள்ளைக்கு, அவன் தானடா அரிசி தாரான், அவன் தானடா காய்கறி தாரான், அவன் வயிற்றுல அடிக்கலாமான்னு கேட்டான். இரவோடு இரவாக பால் சக்கரையை விட்டு அடிச்சு உடைச்சான் சிபிஎம் காரன். பால் சக்கரையா மனம் விட்டு போயிட்டான். மனிதாபிமானம் இல்லையா? ஈவு இரக்கம் இல்லையா தோழர்களே? பால் சக்கரையாவினுடைய குரல் கேரள மாநிலம் முழுவதும் ஒலித்தது. இரக்கமற்ற வேலையை செய்தார்கள். ஒரு படைப்பாளி அவருடைய சுதந்திரத்தை சொன்னான். ஒரு படைப்பாளிக்கு மொழி உண்டா? ஒரு படைப்பாளிக்கு இனபேதம் உண்டா? நிறபேதம் உண்டா? எல்லை உண்டா? இல்ல. ஒரு படைப்பாளி என்பவன் பருந்து அல்ல, அவன் ராஜாளி பறவை. ஆனா அவன் விட்டு அடிச்சு உடைச்சாங்க. என்ன வகையான நியாயம், என்ன வகையான நீதி இது? ரஷ்யாவிலே சைபீரிய பாலைவனங்களிலே கம்யூனிச எதிர்ப்பாளர்களை கொன்று குவித்த ஸ்டாலினுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நந்திகிராமிலும் சிங்கூரிலும் அப்பாவி விவசாயிகளை போட்டு அடித்து துவைத்தாரே புத்ததேவ பட்டாச்சாரியா, மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர், அவருக்கும் தோழர் பினராயிக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாரும் ஒரே சிந்தனையில் இருக்காங்க. எல்லாரும் சேகுவாரா படத்தை வச்சுக்கிறாங்க. இந்த தமிழ்நிலத்தில் பிறந்த பிரபாகரன் என்னும் தலைவரை விடைய ஒரு வீரன் இந்த உலகத்தில் இருக்கான். சேகுவாரா படத்தை போட்டா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு வீரம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு. என்னடா நியாயம் இது? சேகுவாரா என் ஊருக்கு என்னடா செஞ்சிருக்கான் சொல்லுங்க பார்ப்போம். என் ஊர்ல பிறந்தவன் தான் எனக்கு தலைவனா இருக்க முடியும். எங்கேயோ போராடுறவனை கொண்டு வச்சுக்கிட்டு சேகுவாரா சேகுவாரா பனியன்ல போட்டுக்கிறது. அப்ப இந்த சு வெங்கடேசன் தமிழகத்தினுடைய இந்த தென் மாவட்டத்தினுடைய முக்கிய பிரச்சனையா இருக்கிற இந்த நீர் ஆதார பிரச்சனை குறித்து பேசுவதே இல்லையா? வாயை திறக்க சொல்லுங்க பார்ப்போம். வாயை திறக்க சொல்லுங்க. இந்த சு வெங்கடேசனை தேர்தலில் நின்று ஓட்டு கேட்கிறிய எங்காவது ஒரு இடத்துல நான் வெற்றி பெற்றால் முல்லை பெரியார் அணையை பத்தி பேசுவேன், 152 அடியாக தண்ணீரை உயர்த்துவேன், பேசட்டும் பார்ப்போம். பேசட்டும். நெஞ்சில் வலுவிருக்கக்கூடிய ஆண்மகனாக இருந்தால் வெங்கடேசன் பேச பார்க்கலாம். நீ வயசுல சின்ன பையன் தான். எனக்கு தமிழ்நாட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் கேரள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களை சந்திச்சு பேசலாமே. ஏன் பேசணும்? எங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை. முல்லை பெரியார் அணை என்பது இங்க இருக்கக்கூடிய அப்பாவி சாமானியர்களுக்கு தான் பிரச்சனை, விவசாயிகளுக்கு தான் பிரச்சனை. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? கம்யூனிஸ்ட் கட்சி விவசாயிகளுக்கு முல்லை பெரியார் அணையை உடப்பம்னு கேரளா கம்யூனிஸ்ட் சொல்றான். அந்த முல்லை பெரியார் அணை ஓடக்கூடிய வைகைன்னு சொல்லுவான் நம்ம ஆளுங்க. வைகை தண்ணிடா அப்படிமா. வைகையில தண்ணி இல்லை. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே பொய்யா குலக்குடி என்று வைகையை பாடி விட்டுட்டு போயிட்டான். இது பொய்க்கவே செய்ய தண்ணி வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி சொன்னான். அதையும் சொல்லுதான். நீர்மருது மரங்கள் வழிநடுகளும் இருக்கிறது, தண்ணி வைத்தால் கூட நீர்மருது மரங்கள் இழுத்து வைத்திருக்கக்கூடிய தண்ணியை ஆறாக ஓடச் செய்யும் என்று சொல்லி இளங்கோவடி எழுதிய வைகை இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. தண்ணி எங்கிருந்து வரணும்? முல்லை பெரியார்ல இருந்து வரணும். அதான் தண்ணி. வைகை அணைக்கு வரக்கூடிய தண்ணீர்ல 85 விழுக்காடு முல்லை பெரியாறு தண்ணி. வைகையின் கரையில பிறந்தவன் நீ வெங்கடேசன். உன்னுடைய இத்தனை ஆண்டு கால நாடாளுமன்ற வாழ்க்கையில் இந்த முல்லை பெரியாரை பத்தி ஒரு வரி பேசியிருக்காரா வெங்கடேசன்? கேட்டா கோபம் வருது தோழர்களுக்கு. ஏன் பேசல? பேசினா கேரளாவில் இருக்கவங்க கூப்பிட்டு கண்டிப்பா ஒழுங்காரடா. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அந்த முல்லை பெரியாற்றன் கரையில் இருக்கக்கூடிய அந்த மதுரை மாநகர்ல போன வெங்கடேசனுக்கு முன்னால நின்னது விக்ரமன் நாயர்ங்கிற ஒரு மலையாளி சிபிஎம் உடைய கேண்டிடேட். தெரிஞ்சுக்கணும். சிபிஎம் வேட்பாளர் யாரு? விக்ரமன் நாயர். நிப்பாட்டுவியா நீ கொல்லத்துல? நிப்பாட்டுவியா இடுக்கில? ஒரு நாடார நிப்பாட்டு, ஒரு தேவர நிப்பாட்டு, ஒரு பட்டியல் தேவேந்திர குல வேளாண் நிப்பாட்டு, ஆதிர நிப்பாட்டு பார்ப்போம். நீ ஆம்பளை நிப்பாட்ட முடியுமா? இங்க வந்து தைரியமா நிப்பாட்டுற விக்ரமன் நாயர். எங்க வானத்திலிருந்து குதிச்சாரோ நாயர். எதுக்கு வந்தார் இங்க விக்ரமன் நாயர் மதுரைக்கு? எதுக்கு வந்தார் விக்ரமன் நாயருக்கு? மதுரையில் என்ன வேலை? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் என்ன வேலை? இங்கே வந்தார் விக்ரமன் நாயரை கொண்டு நிப்பாட்டினாங்க. இங்க தமிழ்நாட்டில் 4 உறுப்பினர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. ஆனா இதை விட்டா
இத்தனை ஆண்டுகள் 57 இருந்து தொடர்ச்சியாக மாறி மாறி ஆளக்கூடிய கேரளாவில் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சிபிஎம்முக்கு ஆலத்தூர் ராதாகிருஷ்ணன். இப்போ பல்ல புடுங்கி விட்டுட்டான் கேரளாக்காரன், பல்ல புடுங்கி விட்டுட்டான். முல்லைப்பெரியார் அணைக்கு எதிராக அத்தனை பேரும் கத்துறாங்க கேரளாவில், இங்க சத்தமே இல்லை. இந்த முல்லைப்பெரியாற்றன் கரையிலே வைகை கரையில் இருக்கக்கூடிய 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் பேசல. கண்ணகி கோயில் பிரச்சனையை பத்தியும் பேச மாட்டோம், கண்ணகி கோயில் பிரச்சனையை பத்தி பேச மாட்டோம், முல்லைப்பெரியார் பத்தி பேச மாட்டோம், வைகை பத்தி பேச மாட்டோம். ஆனா கீழடியை பத்தி வாய்களியே பேசுவோம், வேள்பாரின்னு சொல்லுவோம், காவல் கோட்டம்னு நாங்க எழுதுவோம். இந்த நதி வறண்டு போய் காலங்காலமாக விவசாயம் செய்தவன் கரிமூட்டம் போட்டு பிழைச்சிக்கிட்டு இருக்கான எழுது பார்ப்போம். நாவல்ல எழுது பார்ப்போம், அந்த வலியை நீ எழுது பார்க்கலாம். கரிமூட்டம் போட்டு விவசாயி காலங்காலமாக விவசாயம் செய்தவன் கரிமூட்டம் போட்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறானே, அதை அவனுடைய நாவல் எழுது பார்க்கலாம். சமகாலத்தை பத்தி பேசுறதா இலக்கியம். இலக்கியம் என்பது குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் ஒரு குரலாவது கொடுக்கலாம். சமகாலத்தை பற்றி எவன் எழுதுறானோ, சமகாலத்தில் நடக்கக்கூடிய துயரங்களை, துன்பங்களை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை எவன் ஒருவன் எழுத்தில் எழுதுகிறானோ அதுக்கு பேர் தான் இலக்கியம். நீ எங்க போற? 5000 ஆண்டுக்கு முன்னால போய் உட்கார்ந்துக்கிட்டு அன்னைக்கு நடந்ததை நீ தேடுத கோகுல்ல தேடி எழுதுற, அது இலக்கியம் அல்ல, திருட்டு திருட்டு திருட்டு. சமகாலத்தில் உன் கண்ணு முன்னால நடக்கணும், எழுத, அதை நீ பார்க்கலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பக்கம் பக்கமா எழுதுவான் கேரளாவில். அவ்வளவு துயரம் ரப்பர் தோட்டத்திலே. ஏல தேயிலை தோட்டத்தில் படக்கூடிய கஷ்டம் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் மூணாறுல வெயில் அடிக்கி. 50 வருஷத்துக்கு முன்னால, 25 வருஷத்துக்கு முன்னால வெயில் கிடையாது. 4 மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு பொம்பளை. 4 மணிக்கு எந்திரிச்சு விறக பத்த வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 5 மணிக்கு தீ பிடிச்சா தான் 7 மணிக்கு தண்ணி கொதிக்கும். ஐஸ் கட்டியாவா சூடாக்கணும். எழுது பார்ப்போம். வருஷத்துல 10 மாசம் மழை பெய்யும் மூணாறுல. பிள்ளையை பெற்றுப்பா, 10 நாளுக்கு வேலைக்கு வந்துருவான் முதலாளி, மேனேஜரு கக்காணிவன் சொல்லிட்டு போயிடுவான், பிள்ளையை பெற்றுட்ட வேலைக்கு வந்துரு பார்த்துக்கோ மரியாதையா. எழுதுங்களாம்டா கேரளாவில் படைப்பாளிகளா, எழுது பார்ப்போம். வைக்க முகமது பஷீர் ரெக்க முளைச்சிருக்கு அவருக்கு. MT வாசுதேவன் நாயர் எழுது பார்க்கலாம் இந்த துயரத்தை. எளியவனுடைய வாழ்க்கையை சொல்வதுதான் இலக்கியம் என்பது. கம்யூனிஸ்ட் கட்சி, கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி, இது உழைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான கட்சிகள் இல்லையா? விவசாயிகளுக்கான கட்சி இல்லையா? அது என்ன சிரிக்கிறீங்க? இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உழைப்பாளிகளுக்கான கட்சி என்று சொன்னால் நான் சிரிப்பதை தவிர வேற என்ன செய்யறது சொல்லுங்க? அதெல்லாம் 1950ஆம் ஆண்டுக்கு முன்னரே முடிந்து விட்டது. ரஷ்ய புரட்சியை ஒட்டி இங்கு எழுந்த மிகப்பெரிய நிலப்பிரபுகளுக்கு எதிரான புரட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது 50-60 காலகட்டத்தோடு முடிந்து விட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கார்பரேட்டுகள். இல்லை, நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன். தேர்தலில் நிற்கிறதுக்கு திமுக கிட்ட 15 கோடி 10 கோடின்னு என்னைக்கு வாங்கினாங்களோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த தாற்பயம், அவங்களுடைய நேர்மை எல்லாமே செத்து போச்சுங்கிறது உண்மைதான். ஆனால் தவிர்க்க முடியாமல் நம்ம இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளை பேச வேண்டிய தேவை ஏன் ஏற்படுதுன்னா, அவங்க மக்கள் பிரதிநிதிகளாக தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க, கேரளாவிலையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ இவங்கள்ட்ட நம்ம கோரிக்கை வைக்காமல் அவர்களை விமர்சிக்காமல் இருக்க முடியல. என்ன ஒன்று சொல்லவா? கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் தன்னுடைய மண்ணுக்கு விசுவாசமாக இருக்கிறான். அது போற்றுதலுக்குரியது தான். வாழ்த்துக்கள். தோழர் பினராயிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். சரி. செங்கோட்டை தாலுகாவில் அடவிநயனார் கோயில் அணை கட்டுன்னு ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தோம் 96 காலகட்டத்தில். சரி. கேரளாவில் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தோழர் அச்சுதானந்தன், மூத்த தலைவர். கடப்பாரம் அம்பட்டியை தூக்கிக்கிட்டு செங்கோட்டை வழியா அடவிநயனார் அணைக்கட்டுக்கு வந்தாப்புல, அச்சங்கோயில தண்ணியை திருடி கொண்டு இந்த டேமை கட்டுதீங்களோ அப்படின்னு அணை கட்டக்கூடிய பகுதியில் 1 கிலோமீட்டர் உள்ள போனாப்புல இந்த அச்சுதானந்தன். ஓஹோ, பாருங்க. துணிச்சல், என்ன துணிச்சல் அந்த அச்சுதானந்தனுக்கு இருந்திருக்கணும். நம்ம போவானா, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்கார ஒருத்தர் கேரளாவில் போயிட்டு மலம்புழா டேம் நாங்க கட்டினதுடா, நெய்யாற்றிங்கிற நாங்க கட்டுனது சொல்லுவானா? இங்க உள்ள கம்யூனிஸ்டே விமர்சிக்காம என்ன செய்யறது? நான் பேசிட்டு போயிட்டேன். எனக்கு பின்னால வருது பாருங்க ஒரு கூட்டம் பயலுக, அவங்க அடிப்பாங்க, உறுதியா அடிப்பாங்க. எங்கெல்லாம்
கண்டிப்பா. மக்களுக்கு துரோகம் செய்கிற இந்த சிகப்பு துண்டு கும்பலை பார்த்தால் எதிர்காலத்தில் தமிழ் பிள்ளைகள் உண்மையா நீங்க சொல்றது மாதிரி அடிக்கத்தான் செய்யும். கண்டிப்பா. எனக்கு வயசாகி போச்சு, சரிதா, நான் சொல்லிடுவேன். ஆனால் இந்த வரக்கூடிய இளைய தலைமுறை என்ன செய்வான்? கண்ணில் காங்க விட மாட்டான். எல்லாம் நெல்லுலாம்மா, நெல்லுலா அப்படிம்மா. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம், அறுவடையை தம்பிகள் செய்வாங்க. அதான் நடக்கும். எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருப்பான் இவன்? சொல்லுங்க, எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருப்பான்? கேரளாவில் இந்த ஒருங்கிணைந்த கேரளா, ஐக்கிய கேரளம் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும். அதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய நிலங்களை கபலீகரம் செய்யணும். ஐக்கிய கேரளா அதுக்கு பேரு. அதுக்கு தலைவர் யார் தெரியுமா? ஏகே கோபாலன். முதல் கம்யூனிஸ்ட், மூத்த கம்யூனிஸ்ட் ஏகே கோபாலன். அதாவது இந்த ஐக்கிய கேரளத்துக்கு ஐக்கிய கேரளா என்ன சொல்லுது? சென்னை ராஜதானியில் இருந்த காசர்கோடு, கண்ணூரை கேரளாவோட சேர்க்கணும்டா, சென்னை ராஜதானியை விட்டு வெளியே வாங்கடா. சொன்னது யாரு? ஏகே கோபாலன் நம்பூதிரி பாட். உலகத்தில் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் EMS நம்பூதிரி பாட் என்ன செய்யறாரு? ஏகே கோபாலனோட அணி சேர்ந்து இந்த நிலங்களை கபலீகரம் செய்யணும். தேவிகுளம் பீருமேடு போச்சு, உடுமஞ்சோல போச்சு, நெய்யாற்றிங்கரை போச்சு, நெடுமங்காடு போச்சு, காட்டாக்கடை போச்சு, நிலம்பூர் போச்சு, வைத்திரி போச்சு, மானந்தவாடி போச்சு, சுல்தான் பத்தேரி போச்சு, ராணி போச்சு, கோணி போச்சு, எல்லாம் போச்சு. இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஜீவானந்தத்தை தேடி போறாங்க பூதப்பாண்டியில் அவருடைய வீட்டுக்கு. PS மணி எழுதுறார் தன்னுடைய நூலில், தன்னுடைய சுயசரிதையில் PS மணிங்கிற ஒரு எல்லை போராட்ட வீரர் எழுதுறாரு. மார்ஷல் நேசமணியோடு இருந்தவர். பிற்காலத்தில் அந்த மணி ஒரு துரோகியாக மாறினார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. மணி எழுதுறாரு, மொழிவழி பிரிவினை கமிட்டி சார்பாக நாங்கள் என்ன செய்கிறோம்? தோழர் ஜீவா வீட்டுக்கு போனோம். வீடு பூட்டி இருந்துச்சு. வீடு பூட்டி இருந்தது. புதப்பாண்டியிலே அவருடைய வீட்டுக்கு சென்றோம். எழுதியது நான் அல்ல, என் சக தோழர்கள் அல்ல, எழுதுனது PS மணி. எப்படி இதை பார்க்கறது? நிலங்களை பறிகொடுப்பதற்கு ஒரு கட்சி இங்க தேவையா? அது சரி. தோழர் சின்னத்துரை, கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர். எளிமையோ எளிமை, இப்பவும் அவர்தான். இருங்க, சந்தோஷம், எளிமையா இருங்க. யார் எளிமையா இல்லை? எளிமையா யார் இல்லை? நாங்கள் எளிமையாக தான் இருக்கிறோம். யார் எளிமையா இல்லை? எளிமை மட்டுமே இங்கே மூலதனமாக்கி விடாது. வெங்கடேசர் தோழர் எளிமையாக இருக்கிறார். அப்படியா? சந்தோஷம். உன்னுடைய செயல்பாடு என்ன? எளிமையா செயல்பாடு? உன்னோட செயல்பாடு? மறைந்த சித்தமல்லி முருகையன் ஐயா, நாகப்பட்டினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் எளிமையாக தான் இருந்தார். செல்வராஜ் அவரும் எளிமையான, அவங்க மகளை கட்டின மருமகன் செல்வராஜ் எளிமையாக தான் இருந்தார். உதாரணம் காண்பிப்பதற்கு வெறும் எளிமை மட்டுமல்ல சொத்து. ஐயா சித்தமல்லி முருகன் என்ன பண்ணார்? அவரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான். மக்களை திரட்டி சிரமதான முறையிலே சாலை போட்டவர். அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து போட்டா பாஸ்போர்ட் உடனே கிடைக்கும். சைக்கிள் எடுத்துட்டு ஊரா போய் கையெழுத்து போடுதார். வெளிநாடு இளைஞர்கள் செல்வதற்கு ஊரா போய் போட்ட அந்த சித்தமல்லி முருகன் கம்யூனிஸ்ட் தான் நாங்கள் போற்றுகிறோம், வணங்குகிறோம். அந்த எளிமை ஒன்றை இருக்கா? மக்களுக்காக பேசுறாரு தோழர் சித்தமல்லி முருகையன். நீ பேசுறியா? ஒரு தோழர் தாப்பாண்டியன் கேட்கிறாங்க ஒரு பத்திரிகையாளர், தோழர் கம்யூனிஸ்ட் கட்சியில ஜாதி இருக்கிறதா? கம்யூனிஸ்ட் கட்சியிலும் ஜாதி இருக்கிறது. யாரோட வாக்குமூலம்? தோழர் தாப்பாண்டியனுடைய வாக்குமூலம். உசிலம்பட்டியில் பிறந்தவர். உசிலம்பட்டியில் 58ஆம் கால்வாய் வருது. 58ஆம் கால்வாய்க்கு தண்ணி எங்கிருந்து வருது? முல்லைப்பெரியாறுல இருந்து வருது. என்னைக்காவது ஒரு நாள் தோழர் தாப்பாண்டியன், ஏய் முல்லைப்பெரியார் தண்ணி என் ஊருக்கு வருதுடா, அவருடைய நிலத்திற்கு பாசனம் முல்லைப்பெரியார் தண்ணீர் உசிலம்பட்டியில, பேசட்டும் பார்ப்போம். பேசினாரா? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? யாரும் கேட்கல. பெரிய லீடர், கம்யூனிஸ்ட் கட்சியை உடைத்த ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டி எம்ஜிஆரோட கூட்டணி போட்டு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயித்தவர். உசிலம்பட்டி மண்ணுக்கு சொந்தக்காரர் தோழர் தாப்பாண்டியன். 2026 இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு பரப்புரையை மேற்கொண்டு இந்த அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு பிரச்சனையை அதை மாற்ற முடியுமான்னு? ஒரே விஷயத்தான். ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே தமிழகம் என்பது ஒரு பெரிய மாநிலம், ஒரு சின்ன மாநிலம் அல்ல. இப்போ குமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் நெய்யாற்றிங்கரை இடதுகரை கால்வாய் தண்ணீர் தமிழகத்திற்கு வரவில்லை. விளவங்கோடு தாலுகாவிலே ஒரு 14,000 ஏக்கர் தரிசாக கிடக்கிறது. அங்கே அது பிரதான பிரச்சனை. தென்காசி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா
செண்பவல்லி கால்வாய் ஒரு பிரதான பிரச்சனை. இப்போ தேனி மாவட்டம், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரத்துக்கு அங்கே உள்ள முல்லை பெரியாறு பிரச்சனை. அந்த பக்கம் திருப்பூர் போனீங்கன்னா அமராவதி ஆற்று பிரச்சனை, நெய்யாற்று பிரச்சனை. அந்த பக்கம் பொள்ளாச்சி, கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன பிரச்சனை, பவானி பிரச்சனை, சிறுவாணி பிரச்சனை, நீலகிரி மாவட்டத்தில் மோயாறு பிரச்சனை, டெல்டா மாவட்டத்தில் காவிரி பிரச்சனை, டெல்டாவில் பெரிய பாசனம் காவிரி பிரச்சனை, திருவள்ளூர் செங்கல்பட்டில் நம்முடைய பாலாற்று பிரச்சனை என்று சொல்லி ஒவ்வொரு பகுதிக்கும் நீர்ச்சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த முல்லைப்பெரியார் பிரச்சனையை தமிழகம் தழுவிய பிரச்சனையாக மாற்றி இந்த கம்யூனிஸ்டுகளை வேண்டுமானால் நாம் தோலுரிக்கலாமே தவிர இது தமிழகம் முழுவதும் பரப்புவதற்கான சூழல் இங்கு இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், தேர்தல் என்பது ஒரு திருவிழாவாக இங்கு மாற்றப்பட்டு விட்டது. கேரளாவில் இது உணர்வுபூர்வமாக இருக்கும். 2014 நாடாளுமன்ற தேர்தல், இடுக்கி நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் நிற்கிறார், சுயேச்சை அட்வொகேட் சோய் சார்ஜ். அவர் சொல்றாரு, ஞான் விஜயிச்சால் ഈ മുല്ലപ്പെരിയാർ ഡാം പൊട്ടിക്കും. വേട്ട്മനു താക്കൽ பண்ணிட்டு ഇടുക്കി കളക്ടറേറ്റുக்கு முன்னால்ட்டு, ഞാൻ ഇടുക്കി പാർലമെന്റിൽ വിജയിച്ചാൽ ഈ മുല്ലപ്പെരിയാർ ഡാം പൊട്ടിക്കും. நான் வெற்றி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, எல்டிஎஃப் யூடிஎஃப், அதாவது இடதுசாரி ஜனநாயக கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி, யூடிஎஃப்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, என்ன யாராவது ஒரு ஆள் என்ன ஆதரிக்கணும், இல்லைன்னா நான் உங்க 2 பேரையும் தோக்கடிப்பேன். ஒரு சுயேச்சை ஹை ரேஞ்ச் சம்ரக்ஷண சமிதிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த அந்த அட்வொகேட்டுக்கு ஒரு ஓட்டு கிடையாதுங்க, ஒரு ஆள் கிடையாதுங்க அமைப்பில். கடைசியில் என்ன பண்ணிச்சு, எல்டிஎஃப் முன் வந்து ஆதரவு கொடுத்தது. அட்வொகேட் சோய் சார்ஜுக்கு வாக்களிப்பீர் பேட்டரி சின்னத்தில். என்ன கோஷம், நான் ஜெயிச்சால் முல்லைப்பெரியார் அணையை உடைப்பேன். 55,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். யாரு, அட்வொகேட் சோய் சார்ஜ், ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், பேட்டரி சின்னத்தில் 55,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நான் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நான் போய் நின்று, நான் வெற்றி பெற்றால் முல்லைப்பெரியார் அணையை காப்பேன், மக்களே எனக்கு ஓட்டு போடுங்கன்னா எவனாவது போடுவானா? இங்கே வியாபாரமாக போயிடுச்சு. இங்கே வியாபாரம், பிஸ்னஸ். எலெக்ஷன் மீன்ஸ் பிஸ்னஸ். யாரு காசு அதிகமாக கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடுற மனநிலை மக்களுக்கு வந்துருச்சு, உருவாக்கி வச்சாச்சு. இனி தேர்தல்னா நமக்கு எப்படியும் ஒரு 10,000 ரூபா கிடைக்கும் ஒரு வீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. சட்டப்பூர்வமாக இதுக்கு ஒரு சட்ட திருத்தம் மட்டும்தான் இவங்க செய்யலை. ஒரு தேர்தல்லாம் எப்படி ஒரு வீட்டுக்கு 20,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யலை, சட்டம் அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் வரல, எல்லாம் வந்துருச்சு. சரிதான். கேரளாவில் அது இல்லை. அட்வொகேட் சோய் சார்ஜ் இண்டிபெண்டன்ட் சொன்னதை இன்னைக்கு டீன் குரியாக்கோஸ் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சொல்லிட்டு இருக்கான். நான் வெற்றி பெற்றால் முல்லைப்பெரியார் அணையை உடைப்பேன். அவன் என்னடா உடைக்கிறது, நான் உடைப்போம்டா. எப்படி அவன் என்னடா உடைக்கிறது, நான் உடைப்பேன், எனக்கு ஓட்டு போடு. போட்டான். இங்க அந்த உணர்வு இல்லை, அங்க அந்த உணர்வு இருக்கு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வெறுமனே இந்த 5 மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகம் தழுவிய பிரச்சனையாக அதை மாற்றுவதற்கு நாங்கள் களத்தில் நிற்போம். ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப தெளிவான ஒரு புரிதலை வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, சந்தோஷம் அண்ணா, வணக்கம் அண்ணா.